பள்ளி தாளாளர் திரு அரிகாபாலன் அவர்களுக்கும், எமது பள்ளி முதல்வர் திருமதி ராஜி அவர்களுக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் பெற்றோருக்கும் முதியோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் எமது அருமை கூறிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் தலைத்தாண்ட வணக்கங்கள். ஐயா, கனிவான ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா? ஒரு பையன் கனிவான ஆசிரியரோட கிளாஸ்ல அழுகிட்டே ஏன்னு சொல்றான். ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். நீங்க ரொம்ப நல்லவங்க சார். எங்க அம்மா விட சூப்பரா தாலாட்டு பாடல பாடுறீங்க சார். எங்க அம்மானா 15 நிமிஷம் எடுத்துக்கும் ஒரு பாடம் பாடி முடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க 5 நிமிஷத்துல 40 பேரை ஸ்கூல்ல வச்சுட்டீங்களா சார். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார்ன்றா. இதுதான் நடக்குது கனிவான ஆசிரியர்களோட கிளாஸ்ல. ஆனா கண்டிப்பான ஆசிரியர் கிளாஸ்லாம் இந்த மாதிரி அந்த மாணவனா தூங்கினா லெஃப்ட் அண்ட் ரைட் தான். அதுக்குதான் சென்னா போதா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சுட சுடரும் முன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவருக்கு. அதோட அர்த்தம் என்னதுன்னு தெரியுமாயா? சுட சுடதாயா தங்கத்தோட பொலிவு வெளிப்படும். அதே போலதாயா ஒரு மாணவனை எப்படி நம்ம கண்டிக்கிறோமோ அவனோட எதிர்காலம் நல்லா பொலிவா இருக்கும்யா. அதுக்குதான் பெரியவங்கள சொல்லியிருக்காங்க, முதியோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முதல்ல கசக்கதாய செய்யும் பிறகு இனிக்கும்யா. ஒரு கருவேல முள் செடி உங்க வீட்டு தோட்டத்துல வளருதுன்னா அதை என்னயா பண்ணுவீங்க? முதலையே பிடிங்கி வீசாம அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வளர்ந்து காடாகி உங்க வீட்டு தோட்டத்தை மண்ணை பாழாகி விடும்யா. அதே போலதான் ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்யறான்னா அவனை அப்பயே கண்டிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமாயா? கட்சியில அந்த பாழா போன மண்ணு மாதிரி ஆயிடும். நம்ம எதிரணிக்காரர் பரத் சொன்ன மாதிரி ஒரு பையன் ஒரு டைம் டேபிள் போட்டுருமானா, வந்த உடனே ஐப்பாடம் மாட்டிப்பானா, பாட்டி கட்டுன்னு விளையாட போயிடுவானா, அதுக்கப்புறம் திரும்பி வருவானா, கம்ப்யூட்டர் நோண்டுவானா, தூங்கிடுவானா. இன்னையா கதை இது. இதே அந்த ஆசை அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா இருந்திருந்தா என்ன தெரியுமாயாங்க? பையன் பாட்டுன்னு வருவோம், இப்படி பேக தொட்டு கும்பிட்டு போய் மூஞ்சி கழுவின்னு வந்து சாப்பிட்டு, அம்மா நான் விளையாட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு போய் விளையாட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்து படிக்கட்டுமாம்மா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அவங்க அம்மா அப்படின்வாங்க. அதுக்கு அந்த பையன் அப்புறம் சரிம்மா அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு டின்னரும் சாப்பிட்டு அழகாக போய் படுத்துக்கிட்டு காலையில் திருப்பி 6 மணிக்கு வந்துப்பா. இதாயே கண்டிப்பான வீட்டில் நடக்குது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவே சொல்றாரு, இந்திய மாணவர்கள் அமெரிக்க மாணவர்கள் மாதிரி முன்னேறணும்னு. ஏன் அப்படி சொன்னாரு? இந்தியாவில் மட்டும்தான் கண்டிப்புடன் கூடிய கல்வி கிடைக்குதுன்னு. மருந்து கசக்கதாயா செய்யும், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டா உடல் வலிக்கதாயா செய்யும். அதுக்குன்னு அது செஞ்சுக்காம இருந்தா என்னையாகும்? நமக்கு தாயா துன்பம். குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது அதுக்கு வலிக்கணும் இல்லையா? பிற்காலத்துல நோய் வராம இருக்கணும்யா. அதே போலதாயா ஒரு மாணவனை கண்டிக்கிறது அவனை காயப்படுத்தணும்னு ஒண்ணு இல்லையா? பிற்காலத்துல அவன் நல்லா முன்னேறி ஒரு நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாதிரி, நம்ம ஸ்டேஜில் உட்காந்துக்கிற ராஜா சார் மாதிரி, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சான்றோர்கள் மாதிரி முன்னேறணும் தாயா. சார், நீங்க முதல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிங்களே, அப்ப 18 பசங்களை வச்சிருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க. அவங்க கிட்ட கண்டிப்பான கல்வியை கொடுத்தீங்களா இல்ல கனிவான கல்வியை கொடுத்தீங்களா? அவராரையே சொல்ல முடியல, பாவம். என்ன பண்றது? அவர் பாவம் உன்னையெல்லாம் இவ்வளவு உயரத்தில் ஏத்திருக்காருல்ல. கோபம் இருக்கிற இடத்துல தாயா குணமும் இருக்கும். அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசியும் சரியாவே வளராதியா. வெயில் வந்தா அது வெயில் காலம், மழை பெஞ்சா அது மழை காலம். ஆனா எக்ஸாம் வந்தா அது மரண காலையா. அதுக்கு அந்த மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பா வளர்க்காதாயா. அதெல்லாம் அவங்களால அந்த எக்ஸாம்ல நல்லா நினைத்து வாழ முடியும். எனவே நடுவர்களே, இதையெல்லாம் அறிந்த நீங்கள் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கண்டிப்பே என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்று எண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 8ஆம் வகுப்புக்கு 7ஆம் வகுப்பு பதில் சொல்லுது. அரை டிராயர். அந்த டிராயரை இழுத்து விடவே தெரியல. அவர் ஏறி நின்றுக்கிட்டு நிர்வாகியை கேள்வி கேட்கிறாரு. 18 மாணவர்களோடு ஒரு பள்ளிக்கூடம் தொடர்ந்தீங்களே, அப்ப கண்டிப்பா இருந்தீங்களா, கனிவா இருந்தீங்களா? அவர் அப்ப பிறந்தே இருக்க மாட்டார் இவரு.
அவர் தலையில கை வச்சனே பாருங்க, அவருக்கே சொல்ல முடியல. சரி போனா போட்டும். என்ன கொடுமை சரவணா இது. ஆனாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? நம்மை விட நம்ம பிள்ளைங்க என்ன ஆளுமை திறமையோடு பேசுகிறார்கள்னு பார்க்கும்போது நிர்வாகியாக ஒரு தகப்பனாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் சன்பீம் பிள்ளைகள்னா பெற்றால் தான் பிள்ளையா? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான், படிக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள். ஒரு பெரிய வரம் ஆசிரிய பணியில. அத்தனை 4000 பிள்ளைகள் இந்த பள்ளியை எந்த நெருக்கடி வந்தாலும் காக்கக்கூடிய போர்வாள் மாதிரி நிக்கிறாங்களே, இதுதான் இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பெரிய பெருமை இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஆளு நம்ம ஆளு. சரியான பேச்சு, அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும். ஆளை பாருங்க, இப்பதான் பால் பல் விழுந்து அடுத்த பல்லு முளைக்குது. இவரு மீசையும். அதே மீசையை பத்தி சொன்னா உங்களுக்கும் வருது. இவ்வளவு நேரமோ நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? இதுதான் வருது. இந்த ஊர்ல கனிவு உருப்படாதுன்றதுக்கு இதுவே சான்றா போச்சு. நானும் கண்டிப்பேன், அப்புறம் கதையாகாதுல்ல. நல்லா பேசியிருக்கிறேன். அதுல இன்னொரு விஷயம், ஆபரேஷன் பண்ணா பிரச்சனை தான், ஆனா நோய் குணமாகிறது. தடுப்பூசி சின்ன வயசுல போடுறாங்க, போடும்போது பிள்ளைக்கு வலிக்கும், 2 நாள் காய்ச்சல் வரும். அதுக்காக என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும்னு அம்மா அப்பா போடாம இருந்தாங்கன்னா எதிர்காலத்துல பாதிக்கும். போலியோ வரும், பிரச்சனை வரும், அல்லது டிபி வரும். இப்போ பெற்றோர் சின்ன வயதுல எடுக்கக்கூடிய, நீங்க ஊசி போடும்போது பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா கையில கொடுத்துரும். அப்பா தான் இறுக்கி பிடிச்சிக்குவாரு. அம்மானா ஊசி குத்தும் போது அந்த குழந்தை அழு முன்னாடி அம்மா ஆனும். டாக்டர் சொல்ற, உனக்கம்மா குத்தி இருக்கு, அங்கதான் குத்தி இருக்கு. இப்போ ஒரு கண்டிப்பு இருந்தால்தான் அந்த ஊசியே குத்த முடியுது. இறுக்கி பிடிக்கணும். அப்படி இறுக்கி பிடிச்சாதான் பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா இருக்கும். அருமையா பேசியிருக்காரு. நல்லா அந்த பிள்ளைக்கு கை தட்டலாம்.